Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 3ல் மேக்னட்டிசியம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு கான்செப்ட்ஸல் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கான்செப்ட் இதில் இருக்கும். இது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா ஃபர்தராக வர டாபிக் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஃபர்தராக வர போகிற டாபிக் அந்த மேக்னெட்டிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், டயாமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், அதோட கியூரிஸ் வின்ஸ் லா, கியூரிஸ் லா, அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், பயட்-ஷாவர்ட் லாஸ், ஸ்க்ரூ ரூல், இந்த மாதிரி ஒரு சில டாபிக் லாஸ்லாம் ரொம்ப ஈஸியாக புரியும். என்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டேஷன் ஃபீல்டு, H வெக்டார் டினோட்டு H வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா H வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டேஷன் ஃபீல்டு தமிழில் வந்து காந்தமயமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அந்த மெட்டீரியல் எப்படி நம்ம காந்தமயமாக்க போகிறோம், எப்படி சார் காந்தமயக்க பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா இப்போ எல்லா மெட்டீரியலும் காந்தமாகவே இருக்குமா அப்படின்னா இல்லை. எல்லா மெட்டீரியலும் நமக்கு வந்து கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டக்டரும் கிடையாது. எல்லா மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட்டான கரண்ட்டை எடுத்துக்கும், டிஃப்ரெண்ட்டான மேக்னெட்டேஷன் ஃபீல்டு இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா மேக்னெட்டேஷன் ஃபீல்டு. யூ நோ தட் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டால், ஒரு ஸ்பெசிமன் ஆஃப் மெட்டீரியல், ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டால் அந்த மெட்டீரியலுக்குள்ளே நிறைய என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், மேக்னெட் வைக்கிறேன். அந்த மேக்னெட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மெட்டீரியலுக்கு கொடுக்குது. அதனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மெட்டீரியல் என்னவா கன்வெர்ட் ஆகுது, மேக்னெட்டேஷனாக மாறுது. அங்கே கொடுக்குற அந்த ஃபீல்டு பேர் தான் என்ன சார் அப்படின்னா மேக்னெட்டேஷன் ஃபீல்டு. இப்போ பாரு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இங்கே ஏதோ ஒரு அயான் பீசஸ் வைக்கும் போது என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கறதுனால இது மேக்னெட்டாக சேஞ்ச் ஆகி நமக்கு இந்த அயான் பீசஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். சிம்பிளான விஷயம் தான். ஸோ அப்போ அது என்ன சொல்லியிருப்பாங்க, denoted the H vector is vector quantity the unit of ampere meter inverse. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேக்னெட்டேஷன் ஃபீல்டு அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலுக்கு நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை வைக்கிறேன். மேக்னெட் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. அதனால் அந்த மேக்னெட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மெட்டீரியலுக்குள்ளே பாஸ் ஆகுது. அதனால் நமக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டேஷன் ஆகுது. இவ்வளோ தான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். அடுத்து மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டி. இப்போ இந்த மெட்டீரியல் எந்த மீடியமில் ப்ளேஸ் பண்ணுறோம், வாட் எவர் இட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர், ஃப்ரீ பேசஸ், இல்லை வேக்கம் சர்ஃபேஸ், இந்த மாதிரி எந்த பிளேஸில் பேஸ் பண்ணுறோம். அப்போ இதோட பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மேக்னெட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஸ்பெசிமனுக்குள்ளே வருது, இந்த மெட்டீரியலுக்குள்ளே வருது. அதனால் அது மேக்னெட்டேஷன் ஆகுது. அப்போ இந்த மெட்டீரியலுக்குள்ளே வருதில்ல, எப்படி வருது, அந்த ஸ்பெசிமனில் கூட இருக்கிற மெட்டீரியலுக்குள்ளே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வருது, பெயின்ட்ரேட் ஆகி வருது, ஊடுருவி வருது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊடுருவி வருது. அது பேர் தான் சார் என்ன சார் அப்படின்னா மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டி. அப்போ மியூஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் சார்னா, மியூஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு என்னது மியூஆர். ஆல்ரெடி நம்ம வெப்சிலான் இஸ் ஈக்குவல் டு வெப்சிலான் நாட் இன்ட்டு என்னது வெப்சிலான் ஆர் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ நமக்கு இந்த மீடியம் தான் ஏர் மீடியம். இன் ஏர் மீடியம் மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது மியூ பை மியூ நாட். எப்போயுமே நமக்கு தெரியும் மியூ ஆர் அப்படின்றது என்னது, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ மியூ ஆரோட வேல்யூ என்னது, இஸ் நத்திங் பட் 1. சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டியில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மெட்டீரியலுக்குள்ளே பெயின்ட்ரேட் ஆகுதில்ல, ஊடுருவுதில்ல, அதுதான் சார், வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் என்னது மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டி. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன் ஸ்பேஸ் இஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன் வேக்கம் சர்ஃபேஸ் இன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் த்ரோ அவுட் பண்ணுங்கள், புரிஞ்சிடும். இன்டென்சிட்டி நெக்ஸ்ட் டாபிக் என்னது, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டேஷன் பண்ணுறேன். அதில் என்ன இன்டென்சிட்டி, திஸ் இஸ் எம் வெக்டார். இப்போ
எனி ஒன் ஆஃப் த பல்க் மெட்டீரியல், ஏதாவது ஒரு பெரிய மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பல்க் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அப்போ பல்க் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டால் இதுக்குள்ளே என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு அந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்? ரேண்டமாக அங்கே இங்கே அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கும். எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து டைபோல் மூமெண்ட் படி என்ன பண்ணும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஒன்று ஈக்குவல், இன்னொன்று என்னது? ஆப்போசிட்டில். அப்போ டைபோல் மூமெண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இந்த மெட்டீரியல் இருக்கிற நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க, இந்த மெட்டீரியலுக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆகும். டைபோல் மூமெண்ட் யூசஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட். என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பக்கத்தில் ஒரு பெரிய மெட்டீரியலை இன்ஸ்டால் பண்ணும்போது பக்கத்தில் வைக்கும் போது என்ன நடக்கும்? இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்குள்ளே வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன்னா மேக்னெட்டிகேஷன் எப்படி ஆயிடுச்சு, மேக்னெட்டிக் பெர்மிபிலிட்டி எப்படின்னு சொல்லிப்பேன், எப்படி பெயின்ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பான். அப்போ இதோட ஏரியா ரொம்ப அதிகம். புரிஞ்சிருக்குனுங்க, இதோட ஏரியா ரொம்ப அதிகம். அப்போ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி எம் வெக்டார் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க? மேக்னெட்டேஷன் எம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார் யூனிட் ஆஃப் வேல்யூ. மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னது? ஃபார் யூனிட் ஆஃப். இந்த மேக்னெட்டோட மூமெண்ட் இங்கே வந்து இது ஆகுதுல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அப்போ பெரிய மேக்னெட்டில் நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்படுது. அப்போ சின்னதாக இருந்தால் அது ஈக்குவலாக இருக்கும். அப்போ எது டிபெண்ட் பண்ணி இருக்குது? இங்கே இருக்கிற ஏரியாவும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எம் வெக்டார் மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னென்னு எழுதலாம்? பிஎம் வெக்டார் மேக்னெட்டிக் மூமெண்ட், பிஎம் வெக்டார் ஃபார் யூனிட் ஆஃப் என்னது? வேல்யூ. மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, மேக்னெட்டேஷன் இன்டென்சிட்டி அப்படின்றது என்னென்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் பிஎம் வெக்டார் ஃபார் யூனிட் ஆஃப் என்னது? வேல்யூ. நமக்கு எம் வெக்டார் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி எம் வெக்டார் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் நம்ம தான் தெரியுமே என்னது? பிஎம் வெக்டாரோட வேல்யூ என்னது? மேக்னெட்டிக் ஃபோல்ட் ஸ்ட்ரென்த் அதோட லென்த் ஃபார் யூனிட் ஆஃப் வேல்யூம். ஆக்சுவலாக வேல்யூம் அப்படின்றது ஏரியா. அப்போ வேல்யூம் என்றது என்னன்னு எழுதலாம்? ஏரியா இன்ட்டு ஹைட் ஆர் லென்த் என்னது? 2L. அப்போ ஏ இன்ட்டு என்னன்னு எழுதலாம்? 2L. அப்போ அந்த 2L ரெண்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன கிடைக்கும்? ரிமூவ் பண்ணிடு. மேக்னெட்டேஷன் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? QM பை என்னது? ஏரியா. மேக்னிடியூட் எடு. அப்போ மேக்னிடியூட் எடுத்தால் என்ன ஆகும்? M இஸ் ஈக்குவல் டு QM பை A. அப்போ மேக்னெட்டிக் ஃபோல்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் யூனிட் ஆஃப் என்னது? ஏரியா. ஃபார் யூனிட் ஆஃப் ஏரியா ஆல்சோ இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஆல்சோ இதுவும் என்ன தான்? ஒரு வெக்டார் குவான்டிட்டி. கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி ஃபார் யூனிட் ஆஃப் ஏரியா. அந்த ஃபோல்ட் ஸ்ட்ரென்த் மேக்னெட்டேஷன் இன்டென்சிட்டி அந்த ஃபோல்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் யூனிட் ஆஃப் என்னது? ஏரியா. அப்போ ஏரியாவும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த டாபிக் என்ன போகலாம்? மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ இங்கேயும் நம்ம 12th ஃபஸ்ட் லெசனை இதே மாதிரி ஒரு டாபிக் படிச்சிருமே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், வண்டிகிராஃப் ஜெனரேட்டரோட பிரின்சிபல், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இண்டக்ஷன் படிச்சிருப்போம். இங்கே ஆக்சுவலாக வந்து அங்கே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுறது அஃபோர்டு போயிட்டே இருக்கும். அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னு படிச்சிருப்போம். இண்டக்டர் ஆகுது. எப்படி இண்டக்டர் ஆகுது? இங்கே மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மேக்னெட்டிக் பி வெக்டார் அப்படின்றது இந்த இடத்துல இந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே ஆக்சுவலாக சாஃப்ட் அயான் கொடுத்துருப்பாங்க. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சாஃப்ட் அயானை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மேக்னெட்டேஷன் ஃபீல்டுனால எவ்வளோ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி மாறுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகுது. அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? ரொம்ப ஈஸி சார். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி நாட் வெக்டார் ப்ளஸ் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஎம் வெக்டார். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி நாட் ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஎம் வெக்டார். இப்போ நம்ம என்ன எழுதலாம்? நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால தான் இந்த மேக்னெட்டோட மேக்னெட்டேஷன் ஆகுது. அப்போ என்ன எழுதலாம்? பி வெக்டார் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் மேக்னெட்டேஷன் ஃபீல்டு
sum of magnetation field, sum of magnetic moment m vector. Clear? சிம்பிளான ஒரு விஷயம் தான். இன்டென்சிட்டி ஒன்று சொன்னல, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. இந்த மேக்னெட்டேஷன் ஃபீல்டு சம் ஆஃப் மேக்னெட்டேஷன் இன்டென்சிட்டி, சம் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரெண்டோட கூடுதலுக்கு சமம் தான் என்னது? மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்போ என்ன எழுதலாம்? பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் H வெக்டார் ப்ளஸ் என்னது? எம் வெக்டார். ஆர் கிளியர்? சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக புரியும். அடுத்து என்னது? மேக்னெட்டிக் சப்சிபிலிட்டி. இது பேர் சி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் சி ரொம்ப கேவலமாக இருக்கா? அதெல்லாம் பரவாயில்ல, அது நேம் சீன்னு தான் சொல்லுவாங்க. நீ சீனே சொல்லிக்கோ, பரவாயில்ல. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட்டேஷன் ஃபீல்டு H வெக்டார் இருக்குல்ல, மேக்னெட்டேஷன் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டேஷன் ஃபீல்டு இந்த மேக்னெட்டேஷன் இன்டென்சிட்டி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இப்போ இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டேஷன் ஃபீல்டு நல்லா கவனிச்சுக்கோ, மேக்னெட்டேஷன் ஃபீல்டு மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஃபார் யூனிட் ஆஃப் ஏரியா, ஃபார் யூனிட் இன்னுமே கிடையாது. GM இஸ் ஈக்குவல் டு, நல்லா புரிஞ்சுக்கோ, GM இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் என்னன்னு எழுதலாம்? magnitude of magnetic induction, magnitude of intensity, magnetation intensity என்னது? m வெக்டார். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. Gm ஈக்குவல் டு magnitude of magnetic intensity, magnetation intensity by என்னன்னு கொடுத்துருக்காங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு H வெக்டார். இவ்வளோ தான் சார். சிம்பிளான ஒரு விஷயந்தான், ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்ன சார் அப்படின்னா, இந்த Gm இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டேஷன் இன்டென்சிட்டி பை என்னது? மேக்னெட்டேஷன் ஃபீல்டு. இவ்வளோ தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இது ஆக்சுவலாக டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, இதுக்கு டைமென்ஷனல் கிடையாது, அப்போ யூனிட் கிடையாது. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிசன், ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன். மேக்னெட்டேஷன் ஃபீல்டு, மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டி, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டேஷன், மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் சப்சிலிவிட்டி. ஸோ இப்போ இந்த 5 டாப்பிக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இப்போ வரப்போகிற எல்லா டாப்பிக்குமே ஆக்சுவலாக இந்த டயாமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் இதோட மெட்டீரியல் பற்றி நம்ம படிக்கும்போது இது கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, கொஞ்சம் பேசிக்கான நீட் ஜெய் இதில் கேட்க வேண்டிய ஒரு டாபிக், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த டாப்பிக்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டால் அடுத்ததாக வரப்போகிற டாபிக் எல்லாமே எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால, நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு மெட்டீரியல் எப்படி மேக்னெட்டேஷன் ஆகுது, காந்தமயமாக்கப்படுது, அதுக்குள்ளே எப்படி பெயின்ட்ரேட் ஆகுது, ஊடுருவுது, அதுதான் என்னது? மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டி. ஸோ அப்போ அந்த ஏரியா டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கும் ஒரு உதாரணமாக மேக்னெட்டேஷன் இன்டென்சிட்டி ரொம்ப ஈஸி, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஏரியா, அந்த ஃபோல் ஸ்ட்ரென்த் ஃபார் யூனிட் ஆஃப் என்னது? ஏரியா, ஃபார் யூனிட் ஆஃப் ஏரியா. அடுத்தது மேக்னெட்டிக் இண்டக்ஷன், பி வெக்டார். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றது என்ன சார்னா, இந்த மேக்னெட்டிகேஷன் ஃபீல்டும் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசம் சம் ஆஃப் மறந்துடாதீங்க, சம் ஆஃப் இது ரெண்டும் ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிடைக்கும். மேக்னெட்டிக் சப்சிலிவிட்டி அப்படின்றது Gm. இது டைமென்ஷன் கிடையாது, ஃபர்தர் யூனிட்டு கிடையாது. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டேஷன் ஃபீல்டு, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டேஷன் பை என்னது? ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டேஷன் ஃபீல்டு. ரொம்ப ஈஸியாக இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப பேசிக் டாபிக், நிறைய அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது இதில், புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.